காவிரி ஆற்றின் கரையில் தாமரை என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளது வாழ்க்கை காவிரி ஆற்றின் ஓட்டத்தைப் போலவே அமைதியாகவும் சீராகவும் இருந்தது. ஆனால் திடீரென அவளது கிராமத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. வீடுகள் சேதமடைந்தன, பயிர்கள் அழிந்தன. தாமரையின் குடும்பமும் தங்கள் வீட்டை இழந்து தவித்தது. தாமரை தன் குடும்பத்தின் கஷ்டங்களை பார்த்து மனம் உடைந்து போனாள். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் இவ்வளவு துன்பம் என்று அவள் புலம்பினாள். அப்போது அவளது தாத்தா அவளை அமைதிப்படுத்தினார். தாமரை, நதியின் ஓட்டத்தைப் பார். அது பாறைகளையும் மேடுகளையும் கடந்து அமைதியாக ஓடுகிறது. அது எந்தத் தடையையும் கண்டு பயப்படுவதில்லை. அது தன் பாதையை தானே அமைத்துக் கொள்கிறது என்று அவர் கூறினார். தாமரை நதியின் ஓட்டத்தை உற்று நோக்கினாள். நதி பாறைகளையும் மேடுகளையும் கடந்து அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அது எந்தத் தடையையும் கண்டு பயப்படவில்லை. அது தன் பாதையை தானே அமைத்துக் கொண்டது. தாத்தாவின் வார்த்தைகள் தாமரையின் மனதில் ஆழமாக பதிந்தன. வாழ்க்கை நதியின் ஓட்டத்தைப் போன்றது என்பதை அவள் உணர்ந்தாள். அதில் தடைகளும் துன்பங்களும் வரலாம். ஆனால் அவற்றைக் கண்டு பயப்படாமல் தன் பாதையை தானே அமைத்துக் கொள்ள வேண்டும். தாமரை தன் குடும்பத்துடன் சேர்ந்து தங்கள் வீட்டை மீண்டும் கட்ட ஆரம்பித்தாள். அவள் மற்ற கிராம மக்களுக்கும் உதவி செய்தாள். அவள் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நதியின் ஓட்டத்தைப் போலவே அமைதியாகவும் உறுதியாகவும் எதிர்கொண்டாள். காலம் கடந்தது. தாமரையின் கிராமம் வெள்ளத்திலிருந்து மீண்டது. தாமரையின் குடும்பம் மீண்டும் தங்கள் வீட்டை கட்டியது. தாமரை தன் வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தாள். ஆனால் அவள் நதியின் ஓட்டத்தைப் போலவே அவற்றைக் கடந்து தன் பாதையை தானே அமைத்துக் கொண்டாள். வாழ்க்கை ஒரு நதியின் ஓட்டத்தைப் போன்றது. அதில் தடைகளும் துன்பங்களும் வரலாம். ஆனால் அவற்றைக் கண்டு பயப்படாமல் தன் பாதையை தானே அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும். ஒவ்வொரு துன்பமும் நம்மை வலிமையாக்கும். நதியின் ஓட்டத்தைப் போலவே வாழ்க்கையின் பாதையில் முன்னோக்கி செல்ல வேண்டும்.